ஒல்லியாக உயரமான ஜிராஃபியை தானே நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் 80 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி உயரம் கம்மியான நல்ல மஸ்குலரான ஜிராஃபி குடும்பத்தை சேர்ந்த ஒரு விலங்கு யூரோப் ஏசிய காடுகளில் வாழ்ந்துச்சு. சிவதேரியம் 3 மீட்டர் தான் உயரம். ஆனால் எடை 1200 கிலோ. இப்போ இருக்கிற ஒட்டகச்சிவிங்கி மாதிரி இல்லாமல் கழுத்து ரொம்ப சின்னதாக இருந்திருக்கு. தோலோட ஒட்டி இருக்கிற அதோட கொம்புகளோட எடை மட்டுமே கிட்டத்தட்ட 40 கிலோ. இது வெறும் செடி தழைகளை சாப்பிட்டு தான் வாழ்ந்துருக்கு. ஆனால் இதை வேற ஏதாச்சும் விலங்கு வேட்டையாட வந்துச்சுன்னா அந்த விலங்கை பயங்கர ஆக்ரோஷமாக தாக்கி விரட்டி அடிச்சிருக்குன்னு அதோட எலும்புகளை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனாலேயே அப்போ சமகாலத்தில் வாழ்ந்த வேட்டை விலங்குகளான சேபர் டூத்டு கேட் மாதிரியான விலங்குகள்லாம் இதை விட்டுட்டு அதுங்களோட குட்டியை டார்கெட் பண்ணிச்சுங்க. அப்படிப்பட்ட குட்டிங்களே பிறக்கிறப்ப 100 கிலோக்கு மேலே இருக்கும். இது ரொம்பவே செலக்டிவாக தான் சாப்பிடும். குறிப்பிட்ட புல் வகைகள், குறிப்பிட்ட மரங்களில் இருக்கிற இலைகள், அந்த மாதிரி. இதுவே அதோட அழிவுக்கு ஒரு காரணமாயிடுச்சு. கால மாற்றங்கள்னால உணவுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சிவதீரியம் பரிணாமமும் அடையலை. இதனாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விலங்கு இந்த உலகத்தை விட்டு அழிஞ்சு போச்சு. இந்த விலங்கு மட்டும் இப்போ உயிரோடு இருந்துச்சுன்னா, சிங்கம் புலிலாம் அதை வேட்டையாட போயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை அடித்து பறக்க விட்டுருக்கும்னு நினைக்கிறேன்.